நம்ம இன்னைக்கு சமபந்தியில் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மேட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். இது நான் ஏற்கனவே காய்ச்சின பால். இந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நான் இன்னைக்கு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரையறதுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம கலக்கி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இதை ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு பால் நல்லா திக்காயிடும். ஒரு 3 to 4 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு மாம்பழத்தை தோல் கொட்டை எடுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். மாம்பழம் நல்லா ஃபுல்லாக பாலோட மிக்ஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை திரும்பவும் 3 hours கழித்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போது எந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதை நான் இப்போது 3 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு மூடி போட்டு டப்பாவில் போட்டு தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும், இல்லைனா மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போது 3 hours ஆயிடுச்சு. பாருங்கள், பாதி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஹேண்ட் பீட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் இதை ஒரு 30 to 40 seconds அரைச்சிட்டு திரும்பியும் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை 8 hours இல்லை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது நெக்ஸ்ட் டே. பாருங்கள், நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தனியாக மில்க் மேடோ ஃப்ரெஷ் க்ரீமோ எதுவும் நம்ம வாங்கி சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருள் பால், சர்க்கரை, மாம்பழம் இதை வச்சே நம்ம அழகாக ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.